பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களோடு ஒரு முக்கியமான காரியத்தை பேச விரும்புகிறார். இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? உலக அன்னையர் தினம், மதர்ஸ் டே. உலகமெல்லாம் கொண்டாடப்படுகிறது. நான் அமெரிக்கா போயிருக்கும் போது சொன்னாங்க, இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு தான் அமெரிக்கா முழுவதிலும் ஃபோன் கால்கள், ஃபோன் ரொம்ப பிஸி ஆயிருமா. எல்லாரும் ஃபோன் பேசுவாங்க. எதுக்குன்னா, தாயை நினைச்சு தாய்க்கு ஒரு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லுவதற்கு அந்த ஒரு நாள் தான் என்பதாக. இந்த மாதிரி தூரத்திலிருந்து வாழ்த்து சொல்லி அவங்களை சந்தோஷப்படுத்துவது என்பதான காரியத்தை தான் இன்றைக்கு மனிதர்கள் செய்யறாங்க. ஆனால் அன்னையர் தினத்திலேயாவது நேர்ல சந்திச்சு அவங்களோட உட்காந்து பேசி அவங்களுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்து சந்தோஷப்படுத்தி அவங்களுடைய ஜெபத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? ஆண்டவரும் ஒரு பக்கத்துல நமக்கு தாயாக இருந்து செயல்படுகிறார். வேத புஸ்தகத்துல ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தாய் அவருடைய சுபாவம் என்னன்னு தேற்றுவது. தகப்பன் கண்டிப்பா இருப்பாரு, கண்டிப்பா இப்படிதான் இருப்பார். ஆனா தாய் அப்படி இல்லை, பிளெக்சிபிளா பிள்ளைக சந்தோஷப்படுத்துகிற காரியத்துல கவனம் செலுத்தி தேற்றுவார்கள். அதான் தாயனுடைய அன்பு. ஆண்டவர் ஒரு பக்கம் தகப்பனா கண்டிப்பாகவும் இருப்பார், இன்னொரு பக்கம் தாயாக நம்மை தேற்றுகிறவராகவும் இருப்பார். அதுதான் நமக்கு தாயும் தகப்பனுமானவர் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு உங்களுக்கு தாயை போல தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நான் சுகம் பெற்று இன்றைக்கு உயிரோடு இருக்க காரணம் என்னுடைய தாயார். அவர்கள் இயேசுவின் மேல வைத்த விசுவாச ஜெபந்தான். ஆனா நான் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகும் சமுதாயத்தின் சூழ்நிலையினால அவங்க இந்துவாவே இருந்தாங்க. அவங்க பல வருஷம் சர்ச்சுக்கு வந்ததில்லை, ஆனா இயேசுவை நேசிப்பாங்க. ஆனா அந்த ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்துல எனக்கு நிறைய உபத்திரவம், பாடு, நெருக்கெல்லாம் வரும்போது என் தாயார் தான் என்னை தேற்றினாங்க. ஆண்டவரை நெருங்க பாடு வரும், ஊழியம் செய்ய இப்படிதான் இருக்கும், சொந்த போகாம செய்யணும் அப்படின்னு என்னை ஆறுதல் படுத்தி தேற்றினது என்னுடைய தாயார் தான். அதனால அவங்கள உயிரோடு இருக்கும் பொழுது நேர்ல போய் நான் சந்தித்து அவங்களோட சில மணி நேரங்கள் செலவு பண்ணி பேசிட்டு வந்துட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதான் தாயனுடைய அன்பு. அந்த தாய் நம்மை தேற்றுற மாதிரி ஆண்டவர் நம்மை தேற்றுவாராம். இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு காயம் உள்ளத்துல, ஒரு பிள்ளை அது சந்தோஷமா இருக்குதா, துக்கமா இருக்குதா, சோர்வா இருக்குதா, பாதிக்கப்பட்டிருக்குதா, இது தாய்க்கு தான் தெரியும். ஒரு ஸ்கூல் முடிஞ்ச ஒரு குழந்தை வருதுன்னு வைங்களேன், அது சந்தோஷமா வருதா, சோகமா துக்கமா வருதான்னு தாய் முகத்தை கவனிச்சு சொல்லிடுவாங்க. ஏன் இன்னைக்கு குழந்தை ஒரு மாதிரி இருக்கு, மடியில தூக்கி வச்சு உனக்கு என்னமா நடந்துச்சு, ஸ்கூல்ல ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டு அந்த குழந்தை சோர்வாய் இருக்கிறதை மாற்றி சந்தோஷப்படுத்தும் வரைக்கும் தாய்க்கு சந்தோஷம் இல்லை. அந்த முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் தாயனுடைய அன்பு. அதே மாதிரிதான் ஆண்டவரும் கூட உங்களுடைய முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. என் மகளே இன்னைக்கு சோர்வா இருக்கிற, என் மகனே இன்னைக்கு ஒரு மாதிரி கலக்கமா இருக்கிற, எதுக்கு இப்படி இருக்கிற, நான் இருக்கிறல்ல உனக்கு அப்படின்னு தேற்றுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. என் வாழ்க்கையில அவர் தேற்றுகிறவராய் இருந்திருக்கிறதுனாலதான் நான் இன்றைக்கு வரைக்கும் உற்சாகமா ஊழியம் செய்கிறேன். இல்லாட்ட ஊழியம் செய்ய முடியாது. பாடுகள் நெருக்கத்துல அவருடைய சமூகத்துல போகும்போது ஏன் துக்கமா இருக்க, ஏன் சோர்வா இருக்க, ஏன் இது குறித்து நீ கலங்குற, நீ அதெல்லாம் குறித்து கலங்காத, நான் இருக்கிறல்ல, மனுஷங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் உன்னை குறித்து என்ன சொல்றேனோ அதுதானே முக்கியம், பிறகு எதுக்கு நீ கவலைப்படணும் அப்படிலாம் அவர் தேற்றுவார். அவர் அழகாக தேற்றுகிற ஒரு தாயை போன்றவர் இன்னைக்கு உங்களை தேற்றுகிறார். என் மகளே, ஏன் சுகமா இருக்கிற, ஏன் துக்கமா இருக்கிற, வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்க, உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கிற எனக்கு தெரியும். மகனே, ஏன் நீ இது மாதிரி இருக்கிற, சோர்ந்து போன நிலைமையில ஏன் கலங்கி கொண்டிருக்கிற, உங்களை பார்த்து பேசுகிறார். அவர் சொல்றார், நான் இருக்கிற உனக்கு நான் கவனித்துக் கொள்ளுவேன். ஒரு தாயை போல இன்னைக்கு உங்களை தேற்றுகிறார். உங்களுடைய இருதயத்தின் சோர்வுகள் மாறட்டும், உங்களுடைய இருதயத்தின் கலக்கங்கள் மாறட்டும், உங்களுடைய பயங்கள் மாறட்டும். இயேசுடைய அரவணைப்புக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை அணைத்து கொண்டு தேற்றுவாங்களோ அதே மாதிரி ஆண்டவர் உங்களை அணைத்து கொண்டு தேற்றுகிற ஆண்டவர். இன்னைக்கு அவருடைய கரத்துக்குள்ள வந்துருங்க, அவருடைய மார்பிலை சாய்ந்து கொள்ளுங்க. அவங்க அனைத்து உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர். இப்போ உங்களுடைய தாயை நீங்க இன்னைக்கு கனப்படுத்தணும்.
நேர்ல போங்க, ஒரு gift வாங்கி கொடுங்க, அவங்களை சந்தோஷப்படுத்துங்க, அவங்களை உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். செய்வீங்களா இன்றைக்கு? சரி. இப்ப ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தாயாக இருந்து தேற்றுகிற அன்பை நினைத்தோமை துதிக்கிறப்பா. இந்த மகள் காயப்பட்ட உள்ளத்தோட, இந்த மகன் வேதனையோட, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோட சோர்ந்து போய் இருக்கிறாங்க. நீங்க தேற்றுகிற தேவன் தானே. உங்க கரத்தினால அவங்களை அணைத்து கொள்ளுங்க, அவங்களை தேற்றுங்க. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்கள், வருத்தங்கள், சோர்வுகளை மாற்றுங்க. இன்றைக்கு இப்போ அவங்களை தொட்டு பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.